தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் டிஎன்எச்எஸ்ஆர்பி பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கின்றது. 2. இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60-40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது. 3. இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. 4. இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. B2 மற்றும் 3 மட்டும். AI மற்றும் 3 மட்டும். C2 மற்றும் 4 மட்டும். T3 மட்டும். Answer C2 மற்றும் 4 மட்டும். கூற்று A. அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892 ஆண்டைய திறமென்ஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. காரணம் மனித நேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர். A சரி, தவறு. B மற்றும் சரி, மேலும் ஆனது இனுடைய சரியான விளக்கம் ஆகும். C தவறு, சரி. D மற்றும் சரி, ஆனால் ஆனது இனுடைய சரியான விளக்கம் அல்ல. Answer A சரி, தவறு.